கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டலாம். இதிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகு சீரகம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா. நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் வந்து கிரேவியாக தான் வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி.